ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு வேத வசனம் பார்ப்போம். யோவான் 4ஆம் அதிகாரம் 4வது வசனம் படிங்க. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற நாட்களில 2 ஆவி இந்த உலகத்தை பிடித்திருக்கிறது. ஒன்று பரிசுத்த ஆவி, இன்னும் அசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கும்போது அவர் சத்திய ஆவியானவர் பேசிக்கொண்டு இருக்கிறார் என்பதை நம்ம உணர முடியும். உணர்ந்து அவர் பேசுகிற அந்த மெல்லிய சத்தத்தை நம்மளால் கேட்க முடியும். கேட்ட மாத்திரத்திலே நம்மளால் என்ன பண்ண முடியும்? அவருக்கு செவி கொடுக்க முடியும். அவர் பின்னால் போக முடியும். இது சத்திய ஆவியானவருடைய நடத்துதல், வழி நடத்துதல், பரிசுத்தாவியானவருடைய வழி நடத்துதல். அசுத்தாவி என்ன பண்ணும்னா, உன்னை வஞ்சகமாக உன்னை எப்படி பார்க்கணும்னா, உலகத்தில் எல்லாரும் இருக்கிறது போல உன்னை வைத்திருக்கோம். இந்த உலகத்துல எல்லாரும் பெருமை பாராட்டுகிறபடியாக நீயும் பெருமை பாராட்டும்படி வைத்திருக்கோம். இந்த பொறாமை, வஞ்சகம், இந்த பொய்மை, அப்புறம் என்னது கௌரவம், வரட்டு கௌரவம், இது எல்லாமே என்ன ஆகும்னா அசுத்தாவி நிறைந்தவர்கள்ட்ட இது இருக்கும். அப்ப இந்த உலகத்துல 2 ஆவி கண்டிப்பாக இருக்கு. யாரும் சொல்லுவாங்க சாத்தான் இல்லை, சும்மா சொல்றாங்க. சாத்தான் இந்த உலகத்துல தான் சுத்திக்கிட்டு இருக்கோம். மற்றவர்கள் வளர்ச்சியில நீ சந்தோஷமா படுற. இப்ப ஒண்ணும் இல்லை, என் ஃப்ரெண்ட் நிறைய மார்க் எடுத்துட்டா அப்படின்னா என் மனசு என்ன பண்ணக்கூடாது, படப்படன்னு அடிக்கக்கூடாது. அவெல்லாம் நான் ஒழுங்காவே படிக்க மாட்டேன், அவெல்லாம் மார்க் எடுத்துட்டா எனக்கு மார்க்கே வரலையே அப்படின்னு நான் நினைச்சேன்னா கண்டிப்பா அங்க பரிசுத்த ஆவியானவர் இல்லை. நான் என்னுடைய ஃப்ரெண்டு வீடு கட்டிட்டாரு, என்னுடைய உறவினர்கள் வீடு கட்டிட்டாங்க, இல்லை என் நண்பர்கள் வீடு கட்டிட்டாங்க அப்படின்னு நான் நினச்சி சந்தோஷப்பட்டு, வீடு கட்டிட்டாங்களா, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நாள் கட்டணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க, கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, இன்னைக்கு அவங்களுக்கு கடவுள் ஒரு பெரிய கூடாரத்தை கொடுத்துருக்கிறார், நல்லா ஆசீர்வாதமாக இருக்கட்டும்னு நான் நினச்சேன்னா நான் யாரா இருக்கேன்? பரிசுத்தாவியானவர் நம்மளோட பேசிட்டு இருக்கிறாரு. பரிசுத்தாவியானவர் உங்க கூட இருக்கிறதுனால இது மாதிரியான சந்தோஷமான ஒரு மனநிலை நம்மளுக்கு வருது. அசுத்தாவி எனக்குள்ள இருந்துச்சுன்னா நான் என்ன நினைப்பேன்னா, ஐயோ வீடு கட்டிட்டாங்களா, அவ்வளோ சீக்கிரத்துலையா, எப்படி கட்டினாங்க, கடங்கிடம் வாங்கி கட்டியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைச்சிட்டேன்னா அப்ப என்ன நடக்கும்? நம்ம சாத்தான் வழியில போயிட்டு இருக்கோம். பரிசுத்தாவியானவர் அங்க இல்ல. அசுத்தாவி என்ன பண்ணுது இந்த இடத்துல? அசுத்தாவியின் வழியில் நடத்துதலோட நம்ம போவோம். அப்ப ஆவி என்பது மாறி மாறி பிடிச்சு மனிதனாய் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு நிலையான வாழ்வில நம்ம என்ன பண்ண மாட்டோம், இருக்க மாட்டோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்குள்ள இருந்தாரு, அவர் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்துட்டாரு, நம்ம குடும்பத்துக்குள்ள வந்துட்டாரு அப்படின்னா நிலையான வாழ்க்கை நமக்குள்ள கிடைக்கும். நிலையானதுல நம்ம என்ன பண்ணுவோம், பற்றுதலா இருப்போம். அது இன்னைக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு ப்ரேயர் பண்ணிட்டு மறந்து போறது கிடையாது. மரணம் நம்மை பிரிக்க மட்டும் கடைசி வரைக்கும் என்ன பண்ணணும், நிலைத்து இருக்கணும்ன்றதான் ஆண்டவர் விரும்புறாரு. ஓகேங்களா? ஒரு வசனம் நம்ம படிச்சோம் இல்லையா, நீங்கள் என்னிலே நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் நீங்க வேண்டிக் கொள்வது உங்களுக்கு கிடைக்கும். அப்ப நிலைத்து இருக்கிறதுன்றா இன்னைக்கு அடிச்சது கிடையாது, இந்த வெல்டு அடிச்சது மாதிரி நிலைத்திருக்கும். ஆணி அடிச்சது போல. நம்ம சின்ன பிள்ளைல நாங்க இப்ப ப்ரேயர் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம்னா, பச்சை மரத்தில் அடித்த ஆணியை போல எங்க மனதுல பதியே நீங்க கிருபை செய்யுங்க அப்படின்னு நாங்க ப்ரேயர் பண்ணுவோம். பசுமை மரத்துல பச்சை மரத்துல எல்லாம் ஒண்ணுதான். அப்ப பச்சை மரத்துல நீங்க ஒரு கேரட் நான் இன்னைக்கு பார்த்தேன். ஒரு கேரட் வளரும் போதே என்ன பண்ணிருக்காங்க, அதுக்குள்ளார ஒரு ரிங்கை மாட்டி விட்டாங்க. அது கேரட்ல வளரும் போதே என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ரிங்கை மாட்டி விட்டுருக்காங்க. அது கேரட் கீழே பூமியில தானே வளரும், அது எப்படி மாட்டி விட்டாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த கேரட் கொஞ்சம் வளர்ந்த பிறகு எடுக்கிறாங்க, அந்த கேரட் வளர்ந்துருச்சு, அந்த ரிங்கு மட்டும், அந்த இடம் மட்டும் சின்னதா இருக்கு, ஆனா கேரட் ஃபுல்லா வளர்ந்துருச்சு. அதே மாதிரிதான் நீங்க இப்ப கொடி கட்டுறாங்க கிராமத்துல, நம்ம பார்த்துருக்கோம். கிராமத்துல என்ன பண்ணுவாங்க, ஒரு மரம் இருக்கும், குட்டி மரமா இருக்கும், வேப்ப மரமா இருக்கட்டும், இல்ல ஏதாவது பூசண மரமா இருக்கட்டும், ஏதாவது ஒரு மரம், அதுல என்ன பண்ணுவாங்க, கம்பியில கட்டி என்ன பண்ணுவாங்க, கொடி கட்டியிருப்பாங்க. அது வளர 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 அந்த கம்பி கட்டின இடம் மட்டும் நெருங்கி என்ன பண்ணிருக்கோம், அது அப்படியே உள்ளாரையே போயிடும், அப்படியே டைட் ஆயிடும். ஆனா அந்த மரம் மட்டும் ஃபிளரிஷா வளர்ந்து போயிருக்கும். இப்ப நம்ம இதை எதுக்காக பேசிட்டு இருக்கோம்?
இதை எதுக்காக பேசிட்டு இருக்கோம்? நிலைத்திருக்கிறது, பதிந்திருக்கிறது. நீங்க கட்டுன கம்பி அந்த மரத்துல பதிந்தது போல நான் ஆண்டவரோடு நிலைத்திருக்கும் பொழுது அவரு பெரியவராய் இருக்கிறார், நான் சின்ன கம்பியா இருக்கேன். ஆனாலும் அவரை விடாதபடி அவர் மேல பற்றுதலாய் நாம இருக்கும் பட்சத்தில் நாம் என்ன பண்ணுவோம்? அவரில் நிலைத்திருக்கும் பொழுது அந்த சத்தையும் ரத்தமுமாய் நம்ம என்ன பண்ணுவோம்? கலந்துரும். ஒரு தாய்க்கும் ஒரு மகனுக்கும் மகளுக்கும் உண்டான உறவு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு தாய் என்ன பண்ணுவாங்களாம், அந்த குழந்தைய எப்போதும் என்ன பண்ணுவாங்களாம், அரவணைத்து கொண்டு அந்த குழந்தை சாகும் மட்டும், ஒருவேளை அந்த அம்மா உயிரோட இருந்தாங்கன்னா அந்த குழந்தை சாகும் மட்டும் அந்த குழந்தை மேல என்னவா இருப்பாங்க? பற்றுதலா இருப்பாங்க, அன்பா இருப்பாங்க, பாசமா இருப்பாங்க. அதே போலதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம இந்த உலகத்துல படைத்த பிறகு அவர் நினைச்சிருந்தாருன்னா ஒரே நிமிஷத்துல ஆதாம் தவறு செய்த பொழுது இந்த மனித குலத்தை அழித்திருக்கலாம். ஆனாலும் அவர் அப்படி செய்யவே இல்லை. நான் படைத்த படைப்பு பரவாயில்லை, மன்னிக்கும் குணம் உள்ளவராய் இருந்தபடினாலே நம்மளே அவர் மன்னித்து விட்டார். ஆனாலும் ரத்தம் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. செய்த தவறுக்கு மன்னிப்பு வேணும் இல்லையா? ஒன்றும் இல்லை, நான் பெரிய காஸ்ட்லியான ஒரு பொருள் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆட்லினா இருக்கான்னு வச்சுங்களேன். ஆட்லினா என்ன தெரியுமா செய்வா? அதை இடிச்சுட்டு சாரி மட்டும்தான் அவளால் சொல்ல முடியும். அதை உடைச்சிட்டு அவளால் சாரி மட்டும்தான் சொல்ல முடியுமே ஒழிஞ்சு அதை ஈடுபடுத்த முடியும். அப்போ எப்போ அவள் ஈடு பண்ணணும்னா, அவள் பெருசாக ஆனோன்னே, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு பெரிய டிவியை நான் என்ன பண்ணேன், சீப்பால் அடித்தேன். அது டிஸ்பிளேவே உடஞ்சி போச்சு. 40 இன்ச்சு 42 இன்ச்சு டிவி உடஞ்சி போச்சு. அந்த டிஸ்பிளேவே போயிடுச்சு. அதனால் நான் பெருசானோன்னே எங்கள் டேடிகிட்ட கேட்டு, நான் சின்ன பிள்ளையில அறியாமல் செஞ்சுட்டேன் டாடி, ஆனால் அதுக்கு என்னை மன்னிக்கணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக நான் பெருசானோன்னா அந்த பெரிய டிவி நான் வாங்கி தருவேன் டாடின்னு. ஒருவேளை அவள் வளர்ந்து காசு சம்பாதித்து இப்படி பேசுவாளானால் அங்கே அவள் மன்னிப்பு பெற்றதாக அவர் நினைச்சுப்பா. என்னதான் அவங்க தகப்பன் அவர் மன்னித்து விட்டாலும் நான் செய்த தவறுக்கு எப்போ மன்னிப்பு கிடைக்கும்னா, அதுக்கு உண்டான ஈடான பொருளை நான் திருப்பி தரும்போது தான் என்னது மன்னிப்பு நான் பெற்றுக்கொண்டதாக அர்த்தம். ஒருத்தன் தப்பு செஞ்சிட்டான்னா எதுக்கு ஜெயில தூக்கி போடுறாங்க? திருந்தணுன்றதுக்கு கிடையாது, அவனுக்கு உண்டான தப்புக்கேற்றதான பனிஷ்மெண்ட், தண்டனை அவருக்கு கொடுத்தால் மாத்திரமே அந்த ஜட்ஜ்மெண்ட் என்பது கரெக்டாக இருக்கிறதாக அர்த்தம். நீதி கரெக்டாக இருக்கிறதாக அர்த்தம். ஒரு நீதிமன்றத்தில் அப்படிதான் இருப்பாங்க. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை படைத்தவராக இருந்தாலும் அவர் பிதாவாய் இருக்கிறபடியினாலே இந்த உலகத்துக்கு நீதியை தர வேண்டும் என்றால் அவர் என்ன மாதிரியான நீதியை தருகிறார்? தன் சொந்த குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பி என்ன பண்றாரு? ஆதாம் செய்த தவறுக்கு என்ன பண்றாரு? தன் சொந்த குமாரனையே பலியாக கொடுக்கிறார். அதனாலதான் வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல நம்ம படிக்கிறோம், இவர் இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாம் என்று படிக்கிறோம். இவர் 2வது ஆதாமாக இருக்கிறபடினாலே அங்க தப்பு செய்ததுனால நம்மளுக்கு என்ன நினைச்சோம், என்ன வந்துச்சு, நம்மளுக்கு பாவம் பெருகிட்டு. இங்க நீதிபதியர் தப்பே பண்ணாம பலி கொடுக்கப்பட்டதுனாலே அந்த பாவம் இன்றைக்கு நம்மை விட்டு நீங்கி விட்டு பரிசுத்த ஆவியானவர் நம்ம இந்த உலகத்துல நம்மளை நடத்தி கொண்டு இருக்கிறார் அப்படின்னா, அப்ப அசுத்த ஆவி பிடிக்காத பிள்ளைகளாய் நாம அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கணும். ஒரு எரிச்சலின் ஆவி வருதுன்னா அப்ப என்ன நடக்குது? நம்மளுக்கு பிசாசு பிடிச்சு. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா சாந்தமாவே இருப்போம். எத்தனை துன்பங்கள் வந்தாலும், உங்களை கார்னர் பண்ணாலும், உங்களை கஷ்டமே படுத்தினாலும் இட்ஸ் ஓகே, கடவுள் பார்த்துக்கணும். நான் அவருடைய பிள்ளை, நான் ஒரு காலமும் என்னை வெட்கப்பட்டு போகாதபடி செய்வார் என்ற நம்பிக்கையோடு நம்ம என்ன பண்ண முடியும்? இருக்கும்.